ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ட் மைட் மான்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த லெஜெண்டரி ரிட்டர்ன் எபிசோட் 7. லாஸ்ட் எபிசோட்லயே சிச்சுவேஷன் ஆல்ரெடி பீக்குக்கு போயிடுச்சு. ஆனா இப்போதான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ இப்போ வெயிட் பண்ண மாட்டான், டைரக்டா மூவ் பண்ணிட்டு எனிமீஸ்க்கு ஷாக் கொடுக்க போறான். இந்த எபிசோட்ல மாஸ் ஃபைட்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் டர்ன்ஸ் அண்ட் பவர்ஃபுல் மூமெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். யாரு ஸ்ட்ராங்னு இப்பதான் கிளியர் ஆகும் அண்ட் ஹீரோவோட ரியல் டாமினன்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. சோ டிலே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள போகலாம். அந்த கேர்ள் டிசன் முன்னாடி ஹாப்பியா உட்காந்து அவ இன்ட்ரடியூஸ் பண்றா. என் பேர் யுசுரா, லாயர் ஜோ இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணினார். டிசன் அவள பார்த்துட்டு ஸ்மைல். உள்ளுக்குள்ள டா ரொம்ப அழகா இருக்கா. யுசுரா ஷையா. தேங்க்யூ, நீங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸம். டிசன் கேஷுவலா. என்ன பார்த்தா வயசை விட யங்கர்னு தான் எல்லாரும் சொல்வாங்க. யுசுரா ஹெசிடேட்டா. டிசன் உள்ளுக்குள்ள லுக்கிங் மட்டும் இல்ல, நான் உண்மையிலே யங். அவன் ட்ரிங்க் எடுத்துட்டு சிப் பண்றான். யுசுரா கொஞ்சம் ஆக்வர்ட். இன்டர்வியூ பஃபேலையா? டிசன் ஸ்மைல். நான் நினைப்பதில்ல, டைனிங் டேபிள்ல பேசினா ஈஸியா கனெக்ட் ஆகலாம். 4.0 டெக்னாலஜி எரா வருது, மனுஷங்களும் சேஞ்ச் ஆகணும். யுசுரா ஷாக். 4.0 எராவா? டிசன் உடனே கரெக்ட் பண்றான். அதாவது பழைய ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணணும், அதுதான் கம்பெனி கிரைட்டீரியா. யுசுரா கன்ஃபியூஸா இருந்தாலும் சரி. கொஞ்ச நேரம் பேசினாலும் இன்டர்வியூ பற்றி மென்ஷன் இல்ல. யுசுரா தான் ஸ்டார்ட் பண்றா. இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? டிசன் ஸ்ட்ரெயிட்டா வேணாம், நாளையிலிருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். யுசுரா ஷாக். என்ன, ப்ரொஃபைல் கூட பார்க்கலையே. டிசன் லாஃப். லாயர் ஜோ ரெக்கமெண்ட் பண்ணிருக்கார், அதுவே போதும். அவள் இன்னும் டென்ஷன்ல இருக்கா பார்த்து, இப்ப ஒர்க் அதிகம் இல்ல, தேவைன்னா ஃபாரின் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் படிக்கலாம். யுசுரா உள்ளுக்குள்ள இவ்ளோ ஈஸியா ஜாப் கிடைக்குதா? அவள் டைரக்டா கேக்குறா. என் சேலரி எவ்ளோ? டிசன் ஸ்மைல். ஆனுவல் 70 மில்லியன் பிளஸ் இன்சூரன்ஸ். யுசுரா உடனே கத்துறா. என்ன 70 மில்லியனா? ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாக்குறாங்க. டிசன் நினைக்கிறான், சரி குறைஞ்சுதான் நினைக்கிறாளா? யுசுரா உடனே இல்ல ரொம்ப அதிகம். டிசன் ஆட் பண்றான். ஆனுவல் 400% போனஸ், எக்ஸ்ட்ரா போனஸஸ், ஹாலிடே போனஸும் இருக்கும். யுசுரா ஃபுல் ஷாக். இது கம்பெனியா இல்ல வேற ஏதாவது? டிசன் லாஃப். இல்ல, நான் தீஃப். யுசுரா ஃப்ரீஸ். டிசன் ஸ்மைல். இந்த தீஃப் உலகத்தையே கொள்ளையடிக்க போறான். சீன் சேஞ்ச். ஏர்போர்ட். அனௌன்ஸ்மெண்ட். ஃப்ளைட் ஹாங்காங்க்கு ரெடி. டிசன் கிரவுட்ல நடக்கிறான். அவனை பார்த்து மக்கள், இவ யாரு, லைன்ல நிக்கவே இல்ல. சில பேர், ஃபர்ஸ்ட் கிளாஸா, இவ்ளோ வயசுல, சூப்பர். ஃப்ளைட் அட்டெண்டன்ட் ரெஸ்பெக்டா. சார், ஸ்டேக், கொரியன் ஃபுட், வைன், என்ன வேணும்னு சொல்லுங்க. டிசன் ஆக்வர. நான் ஆல்கஹால் குடிக்க மாட்டேன், இன்னும் ஸ்டூடெண்ட் தான். அவள் ஸ்மைல் பண்ணி ஒரு பேப்பர் கொடுக்கறா. டிசன் ஓபன் பண்ணி பார்த்தா, நீங்க ரொம்ப அழகு, கால் பண்ணுங்க. அவன், ஐயோ ஓய்வே இல்ல. ஃப்ளைட் டேக் ஆஃப். ஹாங்காங் ஏர்போர்ட். டிசன் வெளியே வரான். ஒருத்தி போர்ட் பிடிச்சு நிக்கிறா. ஜாங் டிசன். அவள் அழகா, ரெட் ஷூஸ், கிளாசி லுக். அவள் சொல்றா, நான் கிளார் லீ, HSBC குரூப்லிருந்து வந்திருக்கேன். டிசன், நைஸ், என்ன டேனியல்னு கூப்பிடுங்க. அவள், VIP கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றோம், சாப்பிட்டீங்களா? கார்ல போகும்போது டிசன், ஏர்போர்ட்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். கிளார் கேக்குறா, நீங்க வெஞ்சர் கேபிட்டலிஸ்டா அல்லது ரிச் ஃபேமிலி ஹேரா? டிசன், என் அப்பா ஆர்கானிக் ஆப்பிள் ஃபார்மர். கிளார், நானும் ஆர்கானிக் ஆப்பிள்ஸ் பிடிக்கும். டிசன் ஸ்மைல். கொரியா வந்தா காண்டாக்ட் பண்ணுங்க, ஃபார்ம், ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் எல்லாம் காட்டுறேன். கிளார், எக்ஸைட்டடா, நிச்சயமா வரலாமா? டிசன், எப்பவும் வெல்கம். அவன் உள்ளுக்குள்ள, லைஃப் இப்போ போல்டா இருக்கு. கார் ஸ்டாப் ஆகுது. டிரைவர் டோர் ஓபன் பண்றான். டிசன் வெளியே இறங்குறான். அவன் முன்னாடி ஹாங்காங் கமர்ஷியல் பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ். அவன் ஃபேஸ் சீரியஸ் ஆகுது. இப்பதான்
புலியின் வாயிலிருந்து பணம் பிடிக்க நேரம். இன்வெஸ்டிகேஷன் ஹெட் டிசன் ரிப்போர்ட் பார்த்ததும் ஷாக் ஆகுறான். இவனுக்கு இவ்ளோ வயசுதானா? இந்த ரிப்போர்ட் நம்பலாமா? பிளாண்ட் ஹேர் இருக்கிறவ சொல்றான். லீகல் டீம் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த டார்க்ல இருந்து ஒரு டீப் வாய்ஸ், ஒரு டீனேஜர் கிட்ட இவ்ளோ பெரிய அமௌண்ட் ட்ரஸ்ட் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும். சீக்ரெட் ஏஜெண்டா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஜீனியஸா? A+ கிரெடிட் ரேட்டிங், இது ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட வராது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன் ஸ்டாக் வைத்து 100 மில்லியன் லோன் வாங்குறான். இது ஒரு சூப்பர் மார்ட்கேஜ், ஹை ரிகவரி டீல். டிபார்ட்மெண்ட் ஹெட் சொல்றான், எதுவும் ப்ராப்ளம் தெரியல, 15% இயர்லி ப்ராஃபிட். டைரக்டர் சொல்றான், ப்ராஃபிட் பெர்ஃபெக்ட் தான், ஆனா கண்டிஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சீன் சேஞ்ச். டிசன் பேங்க் HQ முன்னாடி நிக்கிறான். டிசன் நினைக்கிறான், ஃபைனலி ஹாங்காங் கமர்ஷியல் பேங்க் HQ வந்துட்டேன். கிளாரா சொல்றா, வாங்க உள்ள போலாம், எல்லாரும் உன்னை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிசன் சொல்றான், சரி. அங்க உள்ளவங்க அவனை பார்த்த உடனே டென்ஷன் ஆகுறாங்க. டைரக்டர் கூட அவனை பார்த்து சீரியஸ் ஆகுறான். கிளாரா சொல்றா, CEO ஜாங் வந்துட்டாங்க. டைரக்டர் வந்து சொல்றான், வெல்கம் டு ஹாங்காங். நான் லியோ ஸ்டூவர்ட், HSBC ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டர். இவர் ஹாரி லாரன்ஸ். டிசன் ஹேண்ட்ஷேக் பண்ணி சொல்றான், உங்களை சந்திப்பது பெருமை. என் பெயர் டேனியல் ஜாங். லியோ மனசுக்குள்ள நினைக்கிறான், இந்த பெரிய கம்பெனி முன்னாடியும் காமா நிக்கிறான். இவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. லியோ கேக்குறான், நீங்க யூகேல படிச்சவரா? டிசன் சொல்றான், இல்ல, எனக்கு இங்கிலாந்து மீது இன்ட்ரெஸ்ட் தான். லியோ சிரிச்சு சொல்றான், அதான் ஃபர்ஸ்ட்லே நல்ல இம்ப்ரெஷன். அவனை கிளாராவிடம் சொல்றான், நாம பிரைவேட்டா பேசலாம். கிளாரா சொல்றா, சரி சார். டிசன் அவளை சஸ்பீஷியஸா பாத்துக்கிட்டு இருப்பான். லியோ சொல்றான், டீ குடிக்கலாமா? டிசன் சொல்றான், சரி. ஸ்டீவன் பென்சன் ஆஃபீஸ்ல குடிச்ச பிளாக் டீ இன்னும் நினைவுல இருக்கு. லியோ உடனே டீ ஊத்துறான். லியோ சொல்றான், நீங்க ரொம்ப நல்ல கொரியன். டிசன் சொல்றான், தேங்க்ஸ். ஹாரி, ஒரு டவுட் கேட்கலாமா? டிசன் சொல்றான், கேளுங்க. ஹாரி சொல்றான், நீங்க புதிய ஸ்டாக் ப்ரோக்ராம் டெவலப் பண்றீங்களா? ராயல்டிக்கு நான் பே பண்ண தயார். அந்த நேரத்துல பக்கத்து ரூம்ல இருந்து ஸ்க்ரீம். அவங்க எல்லாரும் கன்ஃபியூஸ். டிசன் காமா பார்த்து சொல்றான், நான் இன்ஸ்டிங் அடிப்படையில தான் இன்வெஸ்ட் பண்றேன். லியோ ஷாக் ஆகுறான். என்ன இன்ஸ்டிங்டா? ஹாரி கூட ஷாக். இன்ஸ்டிங்டா? டிசன் சொல்றான், எனக்கு மேப் பார்த்தாலே தெரியும் எது ஏறும். இது ஒரு காட் கிஃப்ட் மாதிரி. அவங்க இருவரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. லியோ மீண்டும் நார்மல் ஆகி சொல்றான், இந்த மார்ட்கேஜ் டாக்குமெண்ட்க்கு தேங்க்ஸ். ஹாங்காங்ல 18 வயசு மேல கார்ப்பரேஷன் ஓபன் பண்ணலாம். எல்லாத்தையும் நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். டிசன் சொல்றான், தேங்க்ஸ், இத மறக்க மாட்டேன். டிசன் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஃபாரின் ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் கிடையாது. ஹாங்காங் இன்டர்மீடியட், டாக்ஸ் ஹேவன், ஸ்விஸ் பேங்க், என்னை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. லியோ சொல்றான், ஃபண்ட்ஸ் நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஓகேவா? டிசன் சொல்றான், அக்ரி. கான்ட்ராக்ட் சைன் ஆகுது. வெளியில லைட்டா மழை. கிளாரா சொல்றா, மழை ஆரம்பிச்சிருச்சு. டிசன் அம்ப்ரெல்லா எடுத்து சொல்றான், சின்ன வாக் போலாம். இருவரும் மழையில நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டிசன் கேக்குறான், நீங்க யூஎஸ்ல இருந்தீங்களா? கிளாரா சொல்றா, காலேஜ் தான், சிகாகோ. டிசன் சொல்றான், அப்போ நீங்க நியோ லிபரலிசம் சப்போர்ட்டர். கிளாரா சிரிச்சு சொல்றா, ஆம், ரிசல்ட் தான் முக்கியம். கிளாரா கேக்குறா, நீங்க ஆஃபீஸ்ல இருந்தப்போ கண்கள் சேஞ்ச் ஆயிருச்சு, ஏதாச்சும் நடந்துச்சா? டிசன் காமா சொல்றான், நான் சொன்னத நினைவுல வை. டிசன் திரும்பி சொல்றான், டைரக்டர், கான்ட்ராக்ட் சேஞ்ச் பண்ணணும். டைரக்டர் ஷாக் ஆகுறான், என்ன? கான்ட்ராக்ட் பெர்ஃபெக்ட் தான். ஹாரி சொல்றான், 15% நார்மல் தான். டிசன் சொல்றான், அது இல்ல, லோன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். டைரக்டர் கேக்குறான், எவ்வளவு? டிசன் கொஞ்சம் சைலன்ஸ். அப்புறம் சொல்றான், 200 மில்லியன், 20% இன்ட்ரெஸ்ட், 1 வருடம். லியோ அண்ட் ஹாரி ஷாக். 200 மில்லியனா? 20%ஆ? சீன் காம் ஆகுது.
டிசன் சொல்றான், மழை சத்தம் மாதிரி மனச காம் பண்றது எதுவும் இல்ல. கிளாரா சொல்றா, சீல மழை விழுற சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்னல் ரெட். இருவரும் நிக்கிறாங்க. திடீர்னு ஒரு பைக் வேகமா வருது. பிரேக் வேலை செய்யல, விலகுங்க. கிளாரா ஃப்ரீஸ் ஆகுறா. டிசன் உடனே அவளை பிடிச்சு இழுக்கறான். டிசன் சொல்றான், நீ ஓகேவா? கிளாரா நடுங்குறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் காமாகறா. இன்று டிசன் டிரைவிங் லைசென்ஸ் டெஸ்ட் நாள். எக்ஸாமினர் சொல்றான், கேண்டிடேட் 47 பாஸ் ஆயிட்டாங்க. டிசன் லைசென்ஸை கையில பிடிச்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணி சொல்றான், சூப்பர், இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கலாம். சீன் சேஞ்ச். இரவு நேரம். ஹாங்காங்ல ஒரு கம்பெனி, பிஎம்ஜே இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். இது டிசன் சீக்ரெட்டா ஓபன் பண்ணிய கம்பெனி. பிஎம்ஜேனா பிக் மவுண்டன் ஜே, அதாவது டிசன் பேரின் இங்கிலீஷ் மீனிங். ஒரு பேர் ஃபாஸ்டா கீபோர்ட்ல டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் நினைக்கிறான், லாட்டின் அமெரிக்கா கம்பெனியுடன் மர்ஜ் ஆகிட்டேன். என்னை ட்ராக் பண்ணவே அவர்களுக்கு டைம் ஆகும். அவன் டென்ஷனா ஸ்கிரீன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, டிசன் தான். டிசன் மெதுவா சொல்றான், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மில்லியனேரையும் ஓவர் நைட் பெக்கர் ஆக்கிடும். அவன் பிளிங்க் கூட பண்ண மாட்டான். சின்ன மிஸ்டேக்னா கேம் ஓவர். டிசன் கிளிக் பண்ணிக்கிட்டு சொல்றான், டெபாசிட் பே பண்றேன். டிசன் நினைக்கிறான், பிளான் படி ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் $190. அவன் ஸ்மர்க் பண்றான். ரியல் டீல் $47,850 per கான்ட்ராக்ட். 2007 ஜான்வரி, மார்க்கெட் பீக். மேல இருந்து ரா மெட்டீரியல், ஆயில் பிரைஸ் கிரேசியா ஏறும். டிசன் சீரியஸா சொல்றான், ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் ஸ்பாட் மார்க்கெட் ஷேடோ மாதிரி, இரண்டையும் ப்ரெடிக்ட் பண்ணணும். அவன் தொடர்ந்து டைப் பண்றான். ஃப்ளோ செக் பண்ணிட்டு டிசன் சொல்றான், பர்ஃபெக்ட். டுடே இன்வெஸ்ட்மெண்ட் $47,850,000. அவன் ஷாக்கா, ஸ்பாட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் $713 மில்லியன். டாக்குமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி டிசன் சொல்றா, ஹாங்காங் கம்பெனிக்கு இது போதும். அவன் ரிலாக்ஸ் ஆகி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இன்னும் ஃபன் ஆரம்பிக்குது. அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்து டிசன் நினைக்கிறான், 750 பில்லியனுக்கு மேல். மவுஸ் மூவ் பண்ணி சொல்றான், நாளை ஒரு கிளிக் ஸ்டார்ம் கிரியேட் பண்ணுவேன். சீன் டார்க் ரூம், கம்ப்யூட்டர் லைட் மட்டும். நெக்ஸ்ட் மார்னிங் ஒருத்தன் கத்துறான், சீஃப், பெரிய பிரச்சனை. மேனேஜர் கோபமா, என்னடா இவ்வளவு சத்தம்? எம்ப்ளாயி நடுங்கி சொல்றான், அனைத்தும் போச்சு. மேனேஜர், என்ன சொல்ற? ஸ்கிரீன் பார்த்ததும் அவங்க இருவரும் ஷாக். எம்ப்ளாயி கத்துறான், ஸ்டாக் காட் ஃபண்ட் வித்ட்ரா பண்ணிட்டான். மேனேஜர், எவ்வளவு? எம்ப்ளாயி, 100 பில்லியன். மேனேஜர் ஷாக், 100 பில்லியனா? நேத்திக்கு நார்மல் இருந்தது. எம்ப்ளாயி சைலண்ட். மேனேஜர், எங்கே போச்சு அந்த மணி? எம்ப்ளாயி சொல்றா, லோர் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர். மேனேஜர், பேங்க்ல என்ன நடக்குது? டிபார்ட்மெண்ட் ஹெட் கத்துறா, லோர் குரூப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சீன் சேஞ்ச். லோர் கம்பெனி. செக்ரட்டரி கால்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியாம பிஸி. அவள் நினைக்கிறா, இன்று என்ன நாள்? ஏன் இவ்வளவு கால்ஸ்? ஃபோன்ல வாய்ஸ், நான் நேஷனல் ஃபினான்ஷியல் பேங்க் லோன் டிரெக்டர், சிஇஓவுடன் பேசணும். அவள் கன்ஃபியூஸ். அந்த நேரத்துல டிசன் உள்ள வர்றா. டிசன் சொல்றா, காஃபி இருக்கா? அவள் சொல்றா, சார், பேங்க்ல இருந்து கால். டிசன் இரிட்டேஷனா சொல்றா, மணி வித்ட்ரா பண்ணினாலே பேனிக். என் மணி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். காஃபி குடிக்கிட்டு டிசன் கேக்குறா, நான் சொன்னது ரெடியா? அவள் ஸ்மைல் பண்ணி சொல்றா, பார்க்கிங்ல இருக்கு. டிசன் ஹாப்பியா? குட். எகெயின் கால் வந்தா கட் பண்ணு. எலிவேட்டருக்கு போறா. டிசன் நினைக்கிறா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டாக்ஸ் எக்ஸெம்ஷன், அதுதான் என் ஸ்டெப்பிங் ஸ்டோன். யூஸ் பண்ண தெரியாதவங்க ஃபூல்ஸ். எலிவேட்டர் ஓபன். அவன் முன்னாடி ஒரு ரெட் கார். டிசன் ஷாக் பிளஸ் ஹாப்பி. போர்ஷே 911. அவன் எக்ஸைட்டடா சொல்றா, அல்டிமேட் கன்வெர்ட்டபிள். கார்க்குள் ஏறி டிசன் சொல்றா, டிரைவ் பண்ணலாம். ஆக்சிலரேட். கார் ஸ்பீடா போகுது. ஸ்மோக், டஸ்ட். சீன் சேஞ்ச். அவார்ட் ஃபங்க்ஷன். மேயர் சொல்றா, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் லீ யுன், ஸ்காலர்ஷிப். அவள் சர்டிஃபிகேட் வாங்குறா. அவள் ப்ரௌடா ஸ்மைல் பண்றா. சீன் சேஞ்ச். டிசன் கேம்பஸ்க்கு வர்றா. கையில ஃப்ளவர்ஸ். டிசன் நினைக்கிறா, இன்று அவளோட கிராஜுவேஷன்.
அவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு சொல்றான், சீனியர் கங்க்ராட்ஸ். எம்சி அனௌன்ஸ் பண்றான், ஸ்டூடெண்ட் லீ எரின் கொரியன் லா யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் வின் பண்ணிருக்காங்க. மேயர் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறாங்க. லீ எரின் ஸ்டேஜுக்கு வாங்க. கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸைட்மெண்ட். பேரண்ட்ஸ் கிட்ட சில வேர்ட்ஸ் பேசுங்க. எரின் ஸ்டேஜுக்கு போய் ஹாப்பியா பேசுறா. ஃபர்ஸ்டா என் பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். அவர்கள் சப்போர்ட் இல்லைனா நான் இங்க இருக்க முடியாது. பிரின்சிபல், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த ஸ்கூல் சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அவ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காய் லெதர் ஷூஸ், புக்கே கையில் ஸ்லோவா வாக் பண்ணி வரான். அவன் வேற யாரும் இல்ல, டிசன். எரின் சொல்றா, நான் ஃபியூச்சர்ல ஸ்கூலுக்கு ப்ரைடா இருக்க முயற்சி பண்ணுவேன். கீழே கேர்ள்ஸ் ரியாக்ஷன். அந்த காய் யாரு? அடா, ரொம்ப ஹேண்ட்ஸம். டிசன் ஸ்மைல் பண்ணி, இவங்க தான். எரின் அவ வாய்ஸ் கேட்டு திரும்பி, ஆ? அவ ஸ்மைல் பண்ணி, இவ வந்துட்டான். டிசன் கையசைத்து, மிஸ் யுரின். அந்த நேரத்துல ஒரு ஷேடோ வந்து அவன் ஷோல்டரை தள்ளுது. டிசன் ஷாக். ஒரு வேற காய் வந்து எரின் ஷோல்டர்ல கை வச்சு, ஃபோட்டோ எடுக்கலாமா? எரின் ஹாப்பியா, நான் இப்பதான் வந்தேன், நீங்க காத்திருந்தீங்களா? அந்த காய் ஸ்மைல். எரின் மாம் கேமரா பிடிச்சு, ஃபோட்டோ எடுக்கலாமா? அவன் ஸ்மர்க் பண்ணி, அவளோட ஃபேஸ் எல்லாருக்கும் பிடிக்குன்னா மாஸ்க் போட்டு சுற்றலாமே. எரின் ஷையா சிரிக்கிறா. இந்த சீனை பார்த்து டிசன் ஷாக்கா ஃப்ரீஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் பேசுறான், யுரின். ஆனா எரின் அந்த காயுடன் ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா என்ன? அவன், நான் இருக்கேன். டிசன் கையில இருந்த ஃப்ளவர்ஸ் டைட்டன் ஆகுது. அவன் நினைக்கிறான், அதான் ரீசண்டா ரிப்ளை பண்ணல, நான் தான் முட்டாள். ஃபர்ஸ்ட் லவ் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் பாஸ்ட் நினைவு. 3 பிரேக்கப் இருந்தாலும் இப்பவும் இதுல தான் அதிக பெயின். அந்த நேரத்துல ஒரு டயலாக் கேக்குது, என் நெஃப்யூ உங்க எரின் சீனியரா? டிசன் திரும்பி பார்த்தா 2 மிடில் ஏஜ்டு ஆளுங்க பேசுறாங்க. என் நீஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தது பெருமை. டிசன் ஷாக். அவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? லீ காங்காக், ஃபியூச்சர்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆக போறவன். அவன் மனசுக்குள்ள, இவங்க எல்லாம் ஹை லெவல் பீப்புள். அந்த நேரத்துல எரின் டேட் கத்துறார், எரின் டோங்ஜாங் கிட்ட நெருக்கமா நில்லு. டிசன் ஷாக். டோங்ஜாங்கா? எரின் பிளஸ் டோங்ஜாங் போட்டோ போஸ். டிசன் நினைக்கிறான், இவனை நான் டிவில பாத்திருக்கேன். ஆனா குரூப் 3rd சன், லா ஸ்கூல், கார்ப்பரேட் டைரக்டர், பிளே பாய். அந்த நேரத்துல 2 கேர்ள்ஸ் வந்து டிசன் கிட்ட, நம்பர் குடுங்க. டிசன் டர்ன் ஆகாம சொல்றான், சாரி, எனக்கு மூட் இல்ல. இந்த சீனை எரின் கவனிக்கிறா. அவ, டிசன்? அவன் லுக் கோல்ட். எரின் ஷாக். டோங்ஜாங் கேக்குறான், அவர் யாருன்னு தெரியுமா? எரின், இல்ல, தவறா பாத்துட்டேன். அவள் டோங்ஜாங் கை பிடிக்கிறா. இந்த சீனை பார்த்த டிசன் மாக்கா சிரிக்கிறான். பெண்கள் சக்சஸ்ஃபுல் ஆளுகிட்ட தான் போவாங்க. ஃபார்மர் சன் வெர்சஸ் கார்ப்பரேட் ஹேர், கம்பேரே ஆகாது. கிரவுட் எரின சுத்தி, ஃபோட்டோ ஃபோட்டோ. டிசன் டிசைட் பண்றான், போயிடலாம். அவன் சிரிச்சுக்கிட்டு, இதுதான் வாழ்க்கை. அவன் வாக் அவுட். பின்னாடி, கங்க்ராட்ஸ், நீங்க என் ஐடல். அவுட் சைடு, சன்லைட். டிசன் ஃப்ளவர்ஸ் பார்த்து, இதை என்ன பண்ணலாம்? அந்த நேரத்துல ஒரு ஷை கேர்ள், பிக் கிளாஸஸ். அவள் சேடா நிக்கிறா. அவள் பின்னாடி 2 ஷேடோ, பேரண்ட்ஸ். நம்ம பொண்ணு கிராஜுவேட் ஆயிட்டா, நம்ம இல்லாம வளர்ந்துட்டா. டிசன் பார்த்து, இன்னும் கோஸ்ட் காண்றேனா? அந்த கேர்ள் சரங், அப்பா அம்மான்னு அழுறா. டிசனை இக்னோர் பண்ண முடியல. அவன் முன்னாடி போய் ஃப்ளவர்ஸ் கொடுத்து, கங்க்ராட்ஸ். சரங் ஷாக், தேங்க்ஸ், நீங்க யாரு? டிசன் ஸ்மைல், உங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க. நன்றி, இவ்ளோ நல்லா வளர்ந்ததுக்கு. நீங்க ஹாப்பியா வாழணும். சரங் ஷாக். டிசன் திரும்பி போறான். போகும்போது சொல்றான், சந்தோஷமா வாழு. அவன் ஸ்மைல், நல்ல வேலை பண்ணிட்டேன். பின்னாடி சரங் பேரண்ட்ஸ் ஷேடோ பவ் பண்ணுது. சீன் சேஞ்ச். ஈவ்னிங். ஸ்னோ அவுட் சைடு. ஒரு வாய்ஸ், ஏய் எழுந்துரு. சோஃபால டிசன் ட்ரங்கா தூங்குறான். ஏய்.
அவன் மெதுவா எழுந்து ஒரு பிளாக் ஷேடோ பார்த்துட்டு கத்துறான். பேய், அம்மா. அந்த ஆள் சிரிச்சு, என்ன தெரியாதா? என் பேர் கேட்ட உடனே தெரியும். நான் கேசனோவா கசானோவா, சோனல் நைட், லாங் ஹேர், மஸ்குலர் மேன். டிசன் ஷாக், கேசனோவாவா? So guys, இந்த எபிசோட் 7 இங்க முடியுது. ஃபயர். இந்த எபிசோட்ல நடந்தது ஜஸ்ட் ஒரு ஃபைட் இல்ல, இது ஹோல் ஸ்டோரியா சேஞ்ச் பண்ண டர்னிங் பாயிண்ட். ஹீரோ இப்போ யாருன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆனா அவனோட ஃபுல் பவர் இன்னும் காமிக்க பாக்கி இருக்கு. ஃபயர். நெக்ஸ்ட் எபிசோட்ல சிச்சுவேஷன் இன்னும் இன்டென்ஸ் ஆகும் அண்ட் எனிமீஸ் கூட சீரியஸா மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெட் ஹார்ட். நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்க சப்போர்ட் தான் நெக்ஸ்ட் எபிசோட டிசைட் பண்ணுங்க. ஐஸ். பிளேலிஸ்ட்ல ஃபுல் ஸ்டோரி இருக்கு, அதை பார்த்து கண்டினியூ பண்ணுங்க. டவுன்வர்ட் பாயிண்டர். Until then, stay tuned for next episode. Fire.